இந்த ஆளு அவங்க பார்ட்னரோட செக்ரட்டரியை பார்த்ததும் ஜொல்லு விட்டுட்டு உடனே பிசினஸ் டீலுக்கு ஓகே சொல்லிடுறாரு. இதை பார்த்தோன்னே இவன் செம கடுப்பாயிடுறான். உடனே ஒய்ஃபு கிட்ட எல்லா விஷயத்த சொல்லி அழுகுறான். அடுத்த நாள் அவனோட பிசினஸ் ஆசைக்காக அவங்க ஒய்ஃபை அந்த ஆள் வர பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறான். பார்ட்டியில அந்த ஆள் அவங்க ஒய்ஃபை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அது பிடிச்ச விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க ஹஸ்பண்ட் டைரக்டா போயிட்டு அவங்க கிட்ட பிசினஸ் டீல் பேசுறதுக்காக போறான். அதுக்கப்புறம் அந்த ஆள் அவங்க ஒய்ஃபு கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது அவ அவங்கள திட்டிட்டு போயிடுறா. நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கிட்ட சொல்லிடுறாரு. உடனே ஒய்ஃப் பயங்கர கடுப்பாயிடுறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ஆள் கிட்ட படுக்க சொல்லி வற்புறுத்துறாரு. ஒய்ஃப் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் ஹஸ்பண்ட் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் காலில் விழுந்து பயங்கரமா அழுது மன்னிப்பு கேட்கிறாரு. ஒய்ஃபும் அவர் அழுத பார்த்து மன்னிச்சு விட்டுறாங்க. உடனே ஆபீஸ்ல இருந்து வந்து எனக்கான பிசினஸ் டீல் ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. உடனே அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு திரும்ப அந்த பிசினஸ் பார்ட்டிக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு ரூம்குள்ள போயிடுறாங்க. அங்க ஒய்ஃபுக்கு கட்டாய பத்தி மது அருந்த வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒய்ஃபை கண்ணை கட்டி விட்டுறாரு. ஒய்ஃப் அவரு நினைச்சு அவங்க பிசினஸ் பார்ட்னரை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் உடல் உறவுல ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதும் உடனே அவங்க பிசினஸ் பார்ட்னர் கிட்ட பிசினஸ் டீலுக்கு சைன் வாங்கிடுறாரு. காலைல ஒய்ஃப் எழுந்துக்கும் போது ஒய்ஃப் பக்கத்துல பத்துட்டு இருக்காரு. காலைல முழிச்ச ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் கூட தான் தூங்கணும்னு நினைச்சுக்கிறாங்க. இதே டெக்னிக்கை வச்சு ஒய்ஃபை நிறைய பேர் கூட படுக்க வைக்கிறாரு. அவங்கள கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா டாக்டர் வந்து அவங்க பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லிடுறாங்க.